5 is page number 6. அதில் second sum. Minus 2 by 5 is equal to question mark by 10 is equal to 6 by question mark is equal to minus 8 by question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரீகேப் எக்ஸசைஸில் ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஷின் மார்க்ஸுக்கெலாம் ஒரு வேரியபிள் கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 வேரியபிள்ஸாக கொடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தான் நம்மளை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த சம் இதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டாக எடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சம் அதை மட்டும் எழுதிக்கலாம். minus 2 by 5 is equal to x by 10. ஏற்கனவே சம்மில் பண்ண பார்த்தீங்களா கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி இங்கே அது மாதிரி பண்ணதோட நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 5ல் 10 வருமா? வரும். 5 டேபிள்ஸில் 10 வருமா? வரும். எத்தனை தாட்டி? 2, மேலேயும் 2. இப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் பண்ணணும். இப்போ பண்ணால் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு 10. 5 2s are 10, இங்கேயும் 10ன்னு தெரியும். இது எக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இங்கே ரெண்டுத்தையும் -2 × 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ -4 is equal to x by 10. அப்போது இதோட ஆன்சர் அதாவது எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x is equal to -4. இப்போ -4 தான் எக்ஸோட ஆன்சர். இதுதான் -4. அடுத்து நம்ம என்னத்தை எடுத்துக்கலாம், -4 by 10ஐயும் 6 by y-யும் எடுத்துக்கலாமா? அது எழுதிக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, -4 by 10 is equal to 6 by y. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் தான் பண்ண போகிறோம். இதுவும் இப்போ y into -4 is equal to 10 into 6. இப்போது இந்த y into x மாதிரி இருந்துச்சுன்னா நான் நல்லா இங்கே போடுறேன். y into -4, எக்ஸில் y into -4. இப்போ இந்த y மட்டும் வச்சுட்டு இது இங்கிட்ட போகும்போது என்ன ஆயிரும், டிவைடில் ஆயிரும். இப்போ y is equal to 10 into 6 by -4. 2 டேபிளில் பண்ணலாமா? அப்போ இங்கே என்ன வந்துருச்சு 2, இங்கே என்ன வந்துருச்சு 3 வந்துருச்சு. அடுத்து 2 1s are 2 பண்ணலாமா? 2 1s are 2, 2 5s are 10. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இங்கெல்லாம் -4. இப்போ நம்மளுக்கு 5 into 3 கீழே 1 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணால் y is equal to 5 into 3. 5 3s are என்ன, y is equal to 15. அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, செகண்ட் டே முடிச்சாச்சு. இப்போ y-க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர், y-க்கு -15. ஏன்னா நம்மளுக்கு வந்து மைனஸில் தான் கொடுத்துருந்தாங்க சம்மில். ஸோ -15 தான் நம்மளோட ஆன்சர், +15 இல்லை -15. இப்போ நம்மளோட y-யோட ஆன்சர் -15. அடுத்து இதையும் தான் பண்ண போகிறோம். இதையும் பண்ணலாம். அந்த கொஷினை மட்டும் எழுதிக்கலாம். 6 by -15 is equal to -8 by என்ன கொடுத்துருந்தோம், இதுக்கு இசட்னு கொடுத்துருந்தோம். அப்போது இதே மாதிரி பண்ணிடலாமா? இசட் into 6 is equal to -15 into -8. -15 into -8. அப்போது இந்த 6 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போது z is equal to -15 into -8 by கீழே 6 8லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் பண்ணலாம். 3 1s are 3 டேபிளில் பண்ணலாமா, 2 டேபிளில் பண்ணலாமா? கீழே 6 இருக்குது, மேலே -15 -8. 2 டேபிளில் பண்ணலாமா? 2 3s are 6, 2 4s are 8. இப்போ 3 1s are 3, 3 1s are 3, 3 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15. 3 5s are 15. இப்போ நம்மளுக்கு -5 -4ன்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போது 5 into 4. இப்போ z is equal to 5 into 4னா 5 4s are என்ன, 20. இப்போ z is equal to 20. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.